இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து லாகின் பண்றப்ப பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா வந்து தப்பா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். இதை ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். கீழே பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க நம்பர் லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோடு வந்து வரும். அந்த கோடை என்டர் பண்ணிடலாம். இதுவே மெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெயில் வந்து இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிடுங்க. நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து வைங்க. வச்சுட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்ட்னு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.